மகாநதி சீரியல்ல இன்னைக்கு எபிசோட்ல என்ன ஒரு பெரிய ட்விஸ்ட் தெரியுமா? நர்மதாவோட வாழ்க்கையில இப்படி ஒரு பயங்கரமான புயல் அடிக்கும்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அந்த காலேஜ் பையன் அப்படி என்னதான் பண்ணான்? பசுபதிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா குடும்ப மானம் என்ன ஆகுறதுன்னு ஒரே பதட்டமா இருக்கு. வாங்க இன்னைக்கு எபிசோட்ல என்ன நடந்துச்சுன்னு ரொம்ப சுவாரஸ்யமா பார்க்கலாம். எபிசோட் ஆரம்பத்துல பார்த்தீங்கன்னா ராத்திரி நேரத்துல நம்ம நர்மதா யாருகிட்டயோ போன்ல அழுதுகிட்டே கெஞ்சி பேசிட்டு இருக்காங்க. ஏன் என்னை இப்படி டார்ச்சர் பண்ற, ப்ளீஸ் என்னை விட்டுடுன்னு ரொம்ப மனசு உடைஞ்சு அழுவுறாங்க. அந்த நேரத்துல யமுனா வெளியில வராங்க. அப்போ யமுனா என்னடி இந்த நேரத்துல யார்கிட்ட பேசிட்டு இருக்குன்னு கேட்க நர்மதா ரொம்ப பயந்து போய் என் ஃப்ரெண்ட் ஒருத்தி கூட சண்டைன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. ஆனா நர்மதா முகத்துல ஒரு பயமும் பதட்டமும் இருக்கிறத யமுனா நல்லாவே நோட் பண்ணிடுறாங்க. அடுத்த நாள் காலையில காவேரி யமுனா எல்லாரும் நர்மதா கிட்ட நேரா போய் விசாரிக்கிறாங்க. நேத்து ராத்திரி நீ அழுதுகிட்டு யார்கிட்டயோ கெஞ்சி பேசிட்டு இருந்ததை எல்லாரும் பார்த்திருக்காங்க, உண்மையை சொல்லு, நீ ஏதோ மறைக்கிறன்னு காவேரி ரொம்ப கண்டிப்பா கேட்கிறாங்க. ஆரம்பத்துல நர்மதா எதையோ சொல்லி சமாளிக்க பார்க்கிறாங்க. ஆனா காவேரி விடாம நெருக்கி கேட்கவும் நர்மதா அப்படியே உடைஞ்சு போய் அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படியே அந்த எமோஷனலான உண்மையை நர்மதா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. காலேஜ்ல கூட படிக்கிற ஒரு பையன் என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான் அக்கா. ஆரம்பத்துல அவனை ரொம்ப நல்லவன்னு நினைச்சு நம்பி பேசினேன். ஆனா அவன் தப்பானவன்னு தெரிஞ்சதும் விலகி வந்துட்டேன். காலேஜ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அவனை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஆனா இப்போ அவன் என்னை பழிவாங்குறதுக்காக வீட்டுக்கே வந்து எல்லார் முன்னாடியும் என்னை பத்தி தப்பு தப்பா சொல்லி பசுபதி அப்பா முன்னாடி குடும்ப மானத்தை வாங்கிடுவேன்னு மிரட்டுறான். இதை நினைச்சு தான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, என்னை கொன்றுங்கன்னு சொல்லி நர்மதா கதறி அழுவுற சீன் நிஜமாவே நம்ம கண்களையே கலங்க வச்சிடுச்சு. இந்த விஷயம் வீட்ல இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சதும் கோபம் தலைக்கு ஏறிடுச்சு. அடிப்பாவி, உன்னை காலேஜுக்கு படிக்க தான அனுப்பினோம், இப்படி குடும்ப மானத்தை வாங்குற மாதிரி ஒரு காரியம் பண்ணி வச்சிருக்கியேன்னு சொல்லி நர்மதாவை போட்டு அடிக்கிறாங்க. நர்மதா எவ்வளவோ நான் எந்த தப்பும் பண்ணலன்னு அழுதுகிட்டே சொல்றாங்க. ராகினி இதை பார்த்து மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த பிரச்சனையை வச்சு குடும்பத்துல எப்படி குழப்பத்தை உண்டாக்கலாம்னு ராகினி தந்திரமா யோசிக்கிறாங்க. காவேரிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதும் அவங்களும் ரொம்ப இமோஷனல் ஆகிடுறாங்க. என்னடா நம்ம தங்கச்சிக்கு இப்படி ஒரு நிலைமையான காவேரி ரொம்ப தவிச்சு போயிடுறாங்க. அப்போ தான் நம்ம விஜய் மாஸ் என்ட்ரி கொடுக்குறாரு. காவேரி நீ கவலைப்படாத, நர்மதா மேல எந்த தப்பும் இல்லைங்கிறப்போ நாம எதுக்கு அந்த பையனை பார்த்து பயப்படணும், அவன் வரட்டும், நாம தைரியமா பேஸ் பண்ணுவோம்னு சொல்லி காவேரிக்கும் யமுனாவுக்கும் ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்குறாரு. பசுபதிக்கு இந்த விஷயம் போனா அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டா நடந்துப்பார், அதனால நாமளே இதை பார்த்துக்கணும்னு விஜய் சொல்றாரு. எபிசோட் கடைசியில பார்த்தீங்கன்னா நர்மதாவை வீட்டுக்குள்ள பத்திரமா இருக்க சொல்லிட்டு அந்த மிரட்டல் விடுற பையன் வீட்டுக்கு வருவான்னு காவேரி விஜய் அப்புறம் குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் ரொம்ப தைரியமா வாசல்ல காத்துட்டு இருக்கிற மாதிரி இன்னைக்கு எபிசோட ரொம்ப சஸ்பென்ஸா முடிச்சிருக்காங்க. நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அந்த காலேஜ் பையன் வீட்டுக்கு வந்து பெரிய சீன் கிரியேட் பண்ணுவான். அப்போ பசுபதி என்ட்ரி கொடுத்து குடும்ப மானம் போச்சுன்னு பெரிய பிரச்சனை பண்ணுவாரு. ஆனா நம்ம விஜய் சும்மா விடுவாரா? அவனை அடிச்சு துவைத்து நர்மதா மேல எந்த தப்பும் இல்லைன்னு எல்லார் முன்னாடியும் நிரூபிப்பாரு. அதே நேரத்துல ராகினி தன்னோட தந்திர புத்தியை யூஸ் பண்ணி காவேரிக்கும் விஜய்க்கும் நடுவுல ஏதாவது பெரிய சண்டையை மூட்டி விடுவாங்களான்னு நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.